இது இத்த பெருசு இருக்கு. ஆமா கண்ணு. ஆத்தாடி. ஆமா இது உனக்கு கொஞ்சம் குழம்புக்கு ஆயிரும். நீ வறுத்துக்கலாம். வறுத்து சாப்பிட்டு சாப்பிட்டா புள்ள பிறந்துரும். எங்க மாமியார் எல்லாம் திட்ட மாட்டாங்கல்லக்கா. கண்டிப்பா திட்ட மாட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம். கொஞ்சம் பாரா நீ வேணா சரிக்கா சந்தோஷம். வாக்க போலாம். அக்கா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாடி முனியம்மா. இந்த குளத்துல மீனை புடிச்சு இதை சாப்பிட்டுதா 6 வருஷமா எனக்கு பிள்ளை இல்லடி. மலடி மலடி மலடின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் திட்டுறது. எங்க வீட்டுக்காரர் பாரின்னு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் எங்க மாமனாரு மாமியா குழந்தையா எல்லாம் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கடி. அப்படியா? கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சு நான் ஒருத்தர்கிட்ட சித்தர்கிட்ட போய் கேட்டேன். அவரு என்ன சொன்னாரு, இங்க போய் மீன் பிடிமா, மீன் பிடிச்சு நல்லா குழம்பு வச்சு சுட்டு சாப்பிடுமா, நல்லா குழந்தை பிறக்கும்னாரு. வந்து ஒரு நாள் யாருக்குமே தெரியாம வந்து உள்ள பூந்து மீனை புடிச்சிட்டு போய் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருந்தி. அப்படியாக்கா? எனக்கு ரத்த பிள்ளைக்கு பிறந்து எங்க வீட்டுக்காரர் பாரில இருந்து போன் பண்ணி எங்க மாமியா மாமனார் எல்லாம் வர வச்சுட்டாங்க. அப்படியா? ஆமாடி கண்ணு. வந்துட்டாங்க. வந்துட்டு அவரு கேக்குறாரு, எப்படியுமே நானே இல்ல உனக்கு எப்படியுமே புள்ள பிறந்துச்சுன்னு கேக்குறாருடி. ஆத்தாடி. ஆமா அதான் சொன்னேன் கேடுங்க. இந்த ஆத்துல மீன் பிடிச்சுதாங்க புள்ள பிறந்துச்சுன்னு சொன்னேன். அவருக்கு அவ்வளவு சந்தோஷங்கண்ணா. அப்படியாக்கா? சாப்பிட்டு பாரு புள்ள பிறந்துரும். மீன் சாப்பிட்டா புள்ள பிறந்துருமா? ஆமாடி இது சத்தியான குழந்தை. தெய்வ குழந்தை 6 மாசத்துல பிறந்துருண்டி. அப்ப 6 மாசத்துல புள்ள பிறந்துருமாக்கா? ஆமாடி கண்ணு. எங்க மாமியார் எல்லாம் என்ன திட்ட மாட்டாங்கல்ல? திட்ட மாட்டாங்க. அப்படின்னா வாக்கா எனக்கு பிடிச்சி மீனு பத்திரமா கூடி நெசமா பிறந்துருமா? பிறந்துருங்கன்னுன்ற நான் தான் சொல்றேனே. அப்படியாக்கா? ஆமா மீனை புடிச்சு சுட்டு அது நம்ம இங்க சாப்பிடக்கூடாது. மைனர் வீட்டுல போய் சாப்பிடணும். அப்படியா? ஆமா புடிச்சிச்சு. மீன் கிடைக்கவே இல்லக்கா. கிடைக்கல இல்லம்மா. மறுபடியும் போடுக்கா. போடலாம் பாருங்க நீ என்ன பண்றது நமக்கு என்னமே. நான் அன்னைக்கெல்லாம் வந்து சீக்கிரம் கிடைச்சிச்சுக்கணுன்றா. இன்னைக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஆமா ஐயோ என்னக்கா 6 மாசத்துல புள்ள பிறந்துரும்னு நினைச்சேன். ஆமா கண்ணு 6 மாசத்துல பிறந்துரும். ஐயோ உங்க பாருக்கா மறுபடியும் கிடைக்கலக்கா. கிடைக்கும். ஐயோ பெரியமீன் கிடைச்சிச்சு. பெரியமீனா? பெரிச்சாலிக்கா? என்ன பண்றீங்க? மீன் பிடிக்க வந்தோம். நான் மீன் பிடிக்கல. என்ன பிடிக்கிறீங்க? மீன் பிடிக்க வந்தது நாங்க மீன் பிடிக்கிற இடத்துல நீங்க எதுக்கு வந்தீங்க? ஆம்பளைங்க மீன் பிடிக்கிறதுல நீங்க வீட்டுக்காரங்கள வர சொல்றதுதானே? இந்த குளத்துல மீன் பிடிச்சா 6 மாசத்துல புள்ள பிறந்தோன்னு எங்க அக்கா சொன்னாங்க. இந்த குளத்துல மீன் பிடிச்சா? ஆமா 6 மாசத்துல புள்ள பிறந்துருமா? ஆமா 6 மாசத்துல புள்ள பிறந்துரும். யாருக்காவது பிறந்திருக்கா? பிறந்திருக்கு. மீன் பிடிச்சிட்டு போய் ஜெமீன் வீட்டுல போய் வறுத்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். 6 மாசத்துல புள்ள பிறந்துருச்சு. ஆமாயா மீன் சாப்பிட்டதுனால புள்ள பிறந்தது. ஆமாயா உன்னை நல்லா ஏமாத்திருக்கு. மைனர் விட்டு போனியா இல்லையா? மைனர் விட்டு போனதெல்லாம் உண்மைதானுங்க. படுத்து முடியா இல்லையா? ஆமா படுத்து புள்ள பிறக்கலாம் செய்யும். அது எப்படிங்க? அப்படியே எங்க இருக்கான்? என் புருஷன் பாரில் இருக்காரு. எப்படி புள்ள பிறந்தது? ஏங்க நான் இந்த மீனை சாப்பிட்டு புள்ள பிறந்துச்சு. ஐயோ இந்த மீன் குஞ்சால புள்ள பிறக்கல. அந்த மைனர் குஞ்சால தான் புள்ள பிறந்திருக்கு. அதெல்லாம் கிடையாது. இந்த மீன் கூப்பிட்டு வந்து ஏமாத்த பாக்குற கட்டாயில அனுப்பலாம் பாக்குறியா? ஏமா இந்த பொம்பளை சொல்றதெல்லாம் நம்பாத. ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? ஊர் ஃபுல்லா அது ஒத்ததே எடுத்துக்கிட்டு இருக்குது. நான் 6 மாசத்துல புள்ள பிறந்துரும்னு மீன் பிடிக்க வந்தேன். அத சொல்றது நம்பாத. மீன் பிடிச்சி எந்த குளத்துல புள்ள பிறக்கும்? அது 6 மாசத்துல. அது சொல்லுது. ஏமா ஆரியே இந்த பேச்சு கேட்காத. போமா குடுமா. நீ கேட்டதெல்லாம் அது புள்ள கேக்குது. எனக்கு புள்ளையே பிறக்காதா? இந்த பேச்சு நீ கேட்காதன்னு நான் சொல்றேன் கேளு நீ. ஐயோ அது கூட சேர கூடாது.